சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்வோமா? இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லப்போறோம், வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடி சொல்லுவோமா? கரங்களை தட்டி பாடுமா உற்சாகமாய்? வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, கணக்காய் வாழாமல் தன்னை தருவானே, கணக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்று அழைத்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சின்ன பசங்களா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டுமாய் சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சொல்லுவோமா? இயேசு சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தரு இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். உங்கள் சத்தம் உயர்த்தும். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மீண்டும் சொல்ல போறோம். இயேசு இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நம்மளை தாங்குவார், அவரே நம்மை சுமப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட இயேசுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? செய்த நன்மைகளுக்காய் நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காய் சிலுவையை சுமந்தார், நமக்காய் அடிபட்டார், நமக்காய் ரத்தம் சிந்தினார். ஆமென். நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு கொள்ளும்படியாக அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி பாடுவோம். உற்சாகமாய் பாடுவோமா? செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீ, தழும்புகளால் எனக்கு சுகம் தந்தீ. ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீ, தழும்புகளால் எனக்கு சுகம் தந்தீ. உள்ளம் கையில் என்னை வரைந்தீரையா, ஒருபோதும் மறப்பதில்லை. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா, ஒருபோதும் மறப்பதில்லை. அன்பே அன்பே தேவ அன்பே, அன்பே இயேசுவின் அன்பே. சொல்லுவோமா மீண்டுமாய்? அன்பே தேவ அன்பே, அன்பே இயேசுவின் அன்பே. செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் என்னை எழுப்பினீரே, புது கிருபை எனக்கு தந்தீரே. காலைதோறும் என்னை எழுப்பினீரே, புது கிருபை எனக்கு தந்தீரே. கால்கள் இடராமல் நிர்மூலமாகாமல் காத்ததும் கிருபையே. கால்கள் இடராமல் நிர்மூலமாக
செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் என்னை நிறைத்தீரே, புதுபலன் எனக்கு தந்தீரே. அபிஷேகத்தால் என்னை நிறைத்தீரே, புதுபலன் எனக்கு தந்தீரே. கழுகை போல நான் பறந்தெழும்பி கர்த்தருக்காய் உரசினேன். கழுகை போல நான் பறந்தெழும்பி கர்த்தருக்காய் உரசினேன். பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே, பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே. மீண்டுமாய் சொல்ல போறோம். பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே, பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே. நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். உற்சாகமாய் வாயிலை திறந்து சொல்வோமா? எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாய் நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அருமையான தேவனுடைய தாசன் நம்முடைய மத்தியில் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம வரவேற்கலாம். Glory, glory. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே சர்ச்சில் நீங்களாம் உட்காந்துருக்கிறீங்க. சர்ச் ஒரு சந்தோஷமான இடம். சந்தோஷமாக உட்காரணும். சரியா? ஆமாம். இதில் நிறைய மாணவர்கள், குழந்தைகள் இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, பெற்றோர் இருக்கிறீங்க, சபையார் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் பேச போகிறேன். பேசலாமா? நம்ம பேசுகிறது எல்லாருக்கும் புரியணும்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சும்மாலாம் பேசிட்டு போக மாட்டேன். நான் சும்மா பேசுகிறதுக்காக இங்கே வரல. சர்ச்சில் சும்மா பேச மாட்டாங்க. சரியா? இங்கே சர்ச்சில் ஆண்டவர் இயேசுடைய ஆலோசனையை பேசுவாங்க. என் கையில் பைபிள் இருக்குது. இந்த பைபிளில் உள்ள ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். சரியா? அதனால் நல்லா கேளுங்க. டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. எல்லாம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. இல்லையே, சிரிப்பு வரலையே, ஸ்மைல் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கப்பா. ஸ்மைல் பண்ண மாட்டீங்களா? சரி. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சிரிப்பு வந்தால் சிரிங்க, அல்லது சிரிக்க வேண்டாம். சரியா? ஆமாம். சில பசங்கள்லாம் நல்லா புத்திசாலிங்க, ரொம்ப அழகாக ஆன்சர் எழுதுகிறாங்க. கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் எழுதுகிறாங்க. ஆனால் டீச்சர் மார்க் போட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அசோகர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவன் எழுதியிருந்தான் சொந்த ஊரில் பிறந்தார்னு எழுதியிருந்தான். மார்க் போட மாட்டேங்கிறாங்க. யார் தப்பு? கரெக்டு தானே, ஆன்சர் கரெக்ட் தானே. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டாங்க. அவர் எந்த போரில் இறந்தார் அப்படின்னு கேட்டாங்க. இவ எழுதியிருந்தா அவருடைய கடைசி போரில் இறந்தார் அப்படின்னு எழுதியிருந்தான். கரெக்டான ஆன்சர் தானே, ஆனால் மார்க் போட மாட்டேங்கிறாங்க. யார் தப்பு? யார் தப்பு? டீச்சர் தப்பு. கரெக்டா? நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க நீங்களா. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா?
அப்படியே கண்ணை முடிக்கவங்க பார்க்கலாம். நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நான் பேச விரும்பவில்லை, கர்த்தர் இயேசு பேச போகிறார். டீச்சர்ஸ் அழகாக 3 டீச்சர்ஸ் வந்து நல்ல ஆலோசனைகள் கொடுத்தாங்க. இதெல்லாம் மனசில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான ஆலோசனைகள். இது ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள். ஆண்டவர் இயேசு உங்க கூட பேசுவார். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அழகான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆலயத்திலிருந்து எங்களோடு கூட நீர் பேசுவீர், நீர் பேசுகிற ஆண்டவர், நீர் பேசுவீராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, பரீட்சை எழுதணும்னா என்ன தேவை? என்னது? அப்படியா? ஞானம் தேவை. ஓகே, சரி. நீங்கள்லாம் ரொம்ப ஞானமுள்ள பிள்ளைகளா? அப்படியா? சரி. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு வசனத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியல. இது வந்து பைபிளில் உள்ள அழகான ஒரு வசனம். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள்லாம் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும், உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி டீச்சர் கூட அழகாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. நாம் இந்த உலகத்தில் ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இந்த பைபிளில் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேராக உட்காந்துக்கோங்க. ஞானம்னா என்ன அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமுள்ள மனிதன் யார் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புத்தி உள்ள அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இதில் 2 பேர் யார் சரியான மனிதர்கள் சொல்லுங்க? புத்தி உள்ள மனுஷங்க, ஞானம் உள்ள மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஞானம் இல்லாத மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. புத்திசாலிகளும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இதில் யார் சிறந்தவர்கள் சொல்லுங்க? குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க, சபையார் இருக்கிறீங்க. இது குழந்தைகளுக்கான செய்தியா சபையாருக்கான செய்தியா என்றால், இது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம். பிள்ளைகளுக்கும் புரிஞ்சுக்கணும், பெரியவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும். சரியா? சொல்லுங்க, நீங்க புத்திசாலிகளாக இருக்க விரும்புறீங்களா அல்லது புத்தி இல்லாதவங்களா இருக்க விரும்புறீங்களா? புத்தி இல்லாதவங்களவா? ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்ல பிள்ளைங்க. போன வருஷம் கூட ஞானம் பற்றி படிச்சிங்களா விபிஎஸ்ல? சரி. ஆண்டவர் இயேசு ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எங்கே இருக்குதுன்னா, மத்தேயு அப்படிங்கிற புக்கில், மத்தேயுவில் 7வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தில் 24வது வசனத்துலேருந்து இந்த கதை இருக்குது. நான் இப்போ ஒரு கதையை சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்க. பைபிளில் உள்ள ஒரு அழகான ஒரு கதை. சரியா? சரி, யாராவது படிக்கிறீங்களா வசனத்தை? வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தேங்க்யூ. இப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் இயேசு நம்ம கூட பேசட்டும். கண்ணை முடிக்கோங்க. ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கிறார். கர்த்தர் இயேசு நம்மோடு கூட பேசுறதுக்காக வந்திருக்கிறார். ஒரே ஒரு வினாடியையும் செகண்டையும் அவர் வீணாக்க மாட்டார். இன்னைக்கு ஏதோ ஒரு செய்தியை நம்ம எல்லாருக்குமே அவர் கொடுக்க போறார். ஏதோ ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த ஆலோசனை என்ன அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக கடந்து வந்திருக்கிறீர். உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். நீர் பேசும் இந்த ஆராதனை, இந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக, எங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள நேரமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
சரி, அண்ணன் வந்து ரொம்ப அழகாக அந்த வசனத்தை வாசிச்சாங்க. அவங்க என்ன வாசிச்சாங்கங்கிறத நான் உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன், கேளுங்க. ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், சரியா, பைபிளில் இருக்கு. ஒரு பெரிய பிரசங்கத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ல இவ்வளவு நேரம் பேசுனேன்ல, அக்கா என்ன வரைகிறீங்களா, என் மூஞ்ச வரைகிறீங்களா, அழகாக வரைங்க, நல்ல பிள்ளைங்க வரையில் எழுதுறாங்க, குட் குட், கவனிங்க, என்ன கவனிங்க. நான் இவ்வளவு நேரம் பேசுனேன்ல, இந்த பேசின பேச்செல்லாம் கேட்டு அதன்படி யார் செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் புத்திசாலி. ஓகே, நீங்களாம் சொன்னீங்க நாங்கள்லாம் புத்திசாலிகளாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு வந்து யார் புத்தி உள்ளவன் யார் புத்தி இல்லாதவன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த ஒரு கதையின் மூலமாக. இதை உவமை, இங்கிலீஷில் பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சிறந்த ஆசிரியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லலை. உலகத்தில் 2000 வருஷமாக எல்லாரும் சொல்கிற ஒரு அழகான செய்தி என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். அவரை மாதிரி ஒரு ஆசிரியர் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா டீச்சர்ஸையும் விட டாப் கிளாஸ் டீச்சர் யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். இதை கிறிஸ்டியன்ஸ் மட்டும் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்க. ஜீசஸ் கம் பேக் அண்ட் டீச் ஆர் சில்ட்ரன், யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ கேன் டீச் பெஸ்ட் அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேட்டு, நான் சொல்லுவதை இயேசு சொல்கிறத கேட்டு அதன்படி யார் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் புத்தி உள்ளவங்க, மற்றவங்கெல்லாம் புத்தி இல்லாதவங்க சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறார். என்னன்னா, 2 பேர் வீடு கட்ட வந்தாங்க. ஓகே, 2 பேர் வீடு கட்டுறதுக்காக இடத்த தேடினாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு நல்ல மலையான ஒரு இடத்துல, பாறைகள் நிறைந்த ஒரு குன்றுக்கு மேலே ஒரு பாறையான ஒரு இடத்துல வீட்டை கட்டுறாரு. இன்னொருத்தர் பார்த்தார், என்னடா இவ்வளோ பெரிய பாறையில் கட்டுறாரு, அவருக்கு புத்தியே இல்லை, அது ரொம்ப கஷ்டம், நம்ம அழகான மணல் வெளியில் கட்டலாம் அப்படின்னு மணலான ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாரு. வீடெல்லாம் கட்டி முடித்த பிறகு ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, மழை பெஞ்சு பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. அதை தான் அந்த இடத்துல வாசிச்சிங்க. என்ன இருக்குது? பெருமழை சொரிந்து. சொரிந்து அப்படின்னா இந்த சொரிகிறது இல்லை, பெருமழை சொரிந்து அப்படின்னா பயங்கரமாக மழை வந்து, பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் டமால் என்று மோதும் போது மலையில் இருக்கிற வீடு உடையலையா, மண்ணில் இருக்கிற வீடு உடைஞ்சு போச்சு. இப்போ சொல்லுங்க, புத்திசாலி யாரு? கரெக்டாக சொன்னீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சொல்கிற பேச்சை கேட்டு யார் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மலையில் வீட்டை கட்டி வச்சிருக்கிற புத்திசாலி. ஏன்னா அவங்க வீடு உடையாது. மற்றவங்கெல்லாம், அடுத்த ஆள் என் பேச்சை கேட்காதவங்க, அவங்க யாரு? புத்தி இல்லாதவங்க. ஓகே, இதுதான்ப்பா கதை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த செய்தியிலிருந்து, இந்த கதையிலிருந்து இயேசு என்ன சொல்ல வராருங்கிறத நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இந்த 2 பேரும் அழகான ஒரு வீடு கட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? 2 பேருமே வீடு கட்டுறாங்க. 2 பேருக்கும் என்ன ஆசை? நான் நல்லா வீடு கட்டி சந்தோஷமாக குடும்பமாக நாங்கள் வாழணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஆசை. 2 பேருமே வீடு கட்டுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அதை சொல்கிறார், அவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வீடு கட்டுற கதையை சொல்லலை. திஸ் இஸ் நாட் அபவுட் பில்டிங் அ ஹவுஸ், பட் ஹீ டாக்ஸ் அபவுட் பில்டிங் லைஃப்ஸ். வாழ்க்கையை கட்டக்கூடிய கதையை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தெரியுமா உங்களுக்கு? என் பேச்சை கேட்டனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னுடைய வார்த்தையின்படி நீ நடந்தன்னா உன்னுடைய வாழ்க்கை அழகாக கட்டப்படும். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கட்டிக்கிட்டு இருக்கோம். தெரியுமா? நீங்கள்லாம் பரீட்சை எழுத போகிறீங்க, நீங்களாம் உங்கள் வாழ்க்கையை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. தம்பி, தங்கச்சி, அருமையான பிள்ளைங்க, வாலிபர்களை, பெரியவங்க,
நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறோம். நீ எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து சொன்னார், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவர் வந்து சொன்னார், அவர் வந்து நல்லா தான் படித்தார் ஸ்கூலில், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக அவர் போடாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நினச்ச மார்க் அவருக்கு கிடைக்கல. இப்போ காலேஜுக்கு வந்துட்டாரு, காலேஜில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ காலேஜில் நல்லா படிக்கிறார், காலேஜில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறார். ஆனால் வேலை கொடுக்குறவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஸ்கூலில் என்ன மார்க் எடுத்துக்கிறீங்க காட்டுங்க. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை பார்க்குறேன், ஐயோ ஸ்கூலில் மார்க் கம்மியாக எடுத்துட்டிங்களே, உங்களுக்கு இந்த வேலையை எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே வருத்தம். என்ன சொன்னார்னா, ஸ்கூலில் நான் சரியாக மார்க் எடுக்கலை, என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்காக கட்டலை அப்படின்னு ஒவ்வொன்று அழுகிறார். உடனே அவர் படித்த ஸ்கூலுக்கு போனார். அவங்க ஸ்கூல் டீச்சர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டார், உங்கள் பசங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாரு. சரி, வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த பசங்கள்கிட்ட போய் சொன்னார், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட, நிறைய மார்க் எடுங்கடா. அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அருமையான செல்ல பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அழகாக கட்டுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக கட்டணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? God likes. ஜீசஸ்க்கு உங்கள் வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறை இருக்குது தெரியுமா? அவனுக்கு நீங்களாம் நினைக்கிறீங்க எங்கள் அப்பா அம்மாவை தான் எங்கள் வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அக்கறையோடு இருக்கிறார். ஆமாம், என்ன எதுக்கு அவர் உங்களை சர்ச்சுக்குள்ள வர வச்சிருக்கிறாரு, எதுக்கு எங்களால் உங்களுக்கு இதெல்லாம் பேச சொல்கிறாரு அப்படின்னா, அவர் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, ஆமாம் ஆமாம், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையை கட்டுங்கயா, சும்மா இருக்காதீங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதை சரியாக கட்டலை. அதுதான் அவர் நினைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருந்தது என்றால் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருக்கு அது மகிமை உள்ளதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறார், வாழ்க்கையை கட்டுங்கிறார். நம்முடைய வாழ்க்கையை எதை வச்சு தெரியுமா கட்டணும்? இந்த வார்த்தையை வைத்து நாம் கட்ட வேண்டும். இந்த வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக உருவாக்கும். நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய அத்தனை வல்லமையும் இந்த புக்கில் இருக்கு. வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாற்றும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஏதேன் தோட்டத்தில் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவருடைய சுவாசத்தை, அவருடைய உயிரை மனுஷனுக்கு கொடுத்தாராம். மனுஷனை அழகாக பொம்மை மாதிரி செஞ்சு, களிமண்ணில் செஞ்சு, ஓகே, அந்த களிமண்ணுக்கு தன்னுடைய ஜீவனை அவர் ஊதுகிறார். மனுஷனுக்குள்ளாக உயிர் வந்துருச்சு. மனுஷனுக்குள்ளாக இருக்கிற உயிர் யாருடைய உயிர் தெரியுமா? கர்த்தருடைய உயிர். சிலர்லாம் சொல்றாங்க, இல்லையே டார்வின் வேற மாதிரி இல்லை சொல்றாரு. டார்வின் என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. தெரியாதா? டார்வின் என்ன சொல்றாருன்னு தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? படிச்சிருப்பீங்களே, எவல்யூஷன் தியரி. என்னது? சிலருக்கெல்லாம் ஒரே குழப்பம். என்ன கேட்டிருக்கிறாங்க, சார் என்ன சார் நீங்கள் மனுஷன் குரங்குலம் தானே சார் பிறந்தான், நீங்கள் எப்படி சார் கடவுள் படைச்சாருன்னு சொல்கிறீங்க? கடவுள் படைச்சாரா குரங்குலேருந்து பிறந்தானா? இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. உங்கள் பாடத்தில் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு. நான் அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தேன். என்ன தெரியுமா ஆன்சர் கொடுத்தேன்? இந்த மனுஷங்களை சும்மா பாருங்களேன், மற்றவங்கள அடிச்சுக்கிட்டு, வம்பு பண்ணிக்கிட்டு, நாசம் பண்ணிக்கிட்டு, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு எவன்லாம் இருக்கிறானோ அவன்லாம் குரங்குலேருந்து பிறந்தவன். ஆனால் நான் சொல்கிறேன், என்னை உருவாக்கியவர் யார் தெரியுமா? கர்த்தர். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய குணம் இயேசுவுடைய குணம். சரியா தம்பி தங்கச்சி, அருமையான பெரியவர்களே, நம்முடைய குணம் நாம் எங்கிருந்து பிறந்தோம் என்பதை காட்டும், நம்முடைய வாழ்க்கையின் அழகை காட்டும். வாழ்க்கையை கட்டுங்கயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மகிமையுள்ள வாழ்க்கையாக வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சூப்பராக இருக்கிறான்ப்பா, இவன் கர்த்தருடைய பிள்ளை சொல்கிறாங்களா? அல்லது உங்களை பார்த்த உடனே சொல்கிறாங்களா, ஐயோ இது வந்துருச்சு பார், இது வந்தாலே வாயை திறந்தாலே, நான் சொல்லலை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அப்படி சொன்னாங்கன்னா
நம்முடைய வாழ்க்கை நல்லா இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதுக்காக தான் சர்ச்சை வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் மனுஷனுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார்ல, அவருடைய உயிரையே கொடுத்தார்ல, அதே மாதிரி தான் இந்த சபையிலே சர்ச்சில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்க வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கிறார். அதுக்காக தான் எல்லாம் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், எல்லாம் கவனிச்சுக்கோ. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குறதுக்கு என்ன பண்ணாரு சொல்லட்டுமா? சொல்கிறேன் கேளுங்க. என்கிட்ட ஒரு புக் இருக்கு. இந்த புக்கை பார்த்துருக்கீங்களா? இந்த புக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? இந்த புக்கை பற்றி சொல்கிறேன் நான். இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், என்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையை சூப்பராக கட்டி எழுப்புறதுக்கு இயேசு என்ன பண்ணார்னு நான் சொல்ல போகிறேன். இது என்ன கலர்? சரி, இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? கோல்டு ஞாபகம் வருதா? எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கட்டிக்கிட்டு இருக்கிற மோட்ச வீடு ஞாபகம் வருது. ஏன்னா மோட்ச வீட்டில் எல்லாமே கோல்டு, தங்கம். இது மோட்ச வீடு இயேசுவுடைய வீடு, காட்ஸ் ஓன் ஹவுஸ். இந்த வீட்டை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போறார். பிள்ளைங்கன்னா யாரு? உங்களுக்கு கொடுக்க போறார், எனக்கு கொடுக்க போறார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. நீ யாரா இருந்தாலும் சரிதான். அங்கிள், ஜீசஸ் கிறிஸ்டியன்ஸை தானே நேசிப்பாரு அப்படின்னு யாரு சொன்னா? இந்த புக்கில் எழுதி வச்சிருக்காங்களா? இல்லையே. அவர் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், எல்லாரும்னா நீ யாரா இருந்தாலும் சரிதான். நீ நிறைய பணக்கார குடும்பமா, ஏழை குடும்பமா, நீ நல்லா படிக்கிற பிள்ளையா அல்லது படிப்பு வராத பிள்ளையா, அல்லது நிறைய என்ன சொல்றது காசு இருக்கிற பிள்ளையா, அப்படிலாம் ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. அவர் ஜாதின்னா அவருக்கு பிடிக்காது, அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். நீ வெள்ளையா கருப்பா பார்க்கவே மாட்டார். இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார். உனக்கு இந்த வீட்டை தரப்போறார், சரியா? ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வீடு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த கலர். இது என்ன கலர்? கருப்புன்னு என்ன ஞாபகம் வருது? அப்படியா? கருப்புன்னா சாத்தானா? நான் கூட தான் கருப்பா இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்புனா சாத்தான் கிடையாதுப்பா. கருப்புனா பாவம் அப்படின்னு பாவத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு கலர் பாவம் கிடையாது, சரியா? நீ பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுகளும், கையினால் தப்பு செஞ்சுருக்கிறோம், கால்னால் தப்பு செஞ்சுருக்கிறோம், மனசுனால தப்பு செஞ்சுருக்கிறோம், வாயினால் சிகரெட் எல்லாம் குடித்தா, சாரம் எல்லாம் குடித்தா, அதெல்லாம் பாவம்ப்பா. பாவம் என்ன தெரியுமா பண்ணோம்? பாவம் என்ன மோட்ச வீட்டுக்கு போக விடாது, தடுத்து விட்டுருவோம். என்னதான் நீ ப்ரேயர் பண்ணாலும் ஜீசஸ்க்கு கேட்காது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, சரியா? நீ பாவம் பண்ணுறியா? சரி, நல்லா கொஞ்சிக்கோங்க. பாவம் செய்கிறவங்க இடத்துக்கு போக முடியாது. நீ யோசிக்கலாம், ஐயோ இப்போ நிறைய நான் பாவம் பண்ணிட்டேனே, அப்போ என்னால் அங்கே போக முடியாதா? நான் போக ஆசைப்படுறேனே. அப்படியா? பாவத்திலேருந்து தப்பிச்சு இங்கே போகிறதுக்காக ஜீசஸ் ஒரு அழகான ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த கலர். இது என்ன கலர்? இந்த ரெட் கலர்னோட என்ன ஞாபகம் வருது? அப்படியா? நான் சொல்கிறேன் கேளேன். குற்றம் இல்லாத, பாவம் இல்லாத இயேசுடைய இரத்தத்தை இது காட்டுகிறது. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை பாவத்திலிருந்து காப்பாற்றி மோட்ச வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் ஒரு வழி உண்டு பண்ணினாருன்னு சொன்னோம் இல்லையா? ஜீசஸ் உனக்காக உன்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் மேலே ஏற்றுக்கிட்டார். இந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். உன்னை தான் தண்டிக்கணும். நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் குற்றம் உள்ளவர்கள். இயேசு என்ன பண்ணார்னா, அவங்களெல்லாம் தண்டிக்காதீங்க, என்ன தண்டிச்சிருங்கன்னு சொன்னாங்க. நீ கையினால் செஞ்ச பாவத்துக்காக இயேசுடைய கையில் ஆணி அடித்தாங்க. நீ கால்னால் செஞ்ச பாவத்துக்காக இயேசுடைய காலில் ஆணி அடித்தாங்க. நீ வாயினால் கெட்ட வார்த்தை பேசுனல, வாயில் காடிய கசப்பை ஊற்றணும், இயேசுடைய வாயில் ஊற்றுனாங்க. நீ மனசில் அசுத்தமாக யோசிச்சல்ல, டீச்சர்ஸை பற்றி, ஃப்ரெண்ட்ஸை பற்றி, கேர்ள்ஸை பற்றி, பாய்ஸை பற்றி, வான் தலையில் முள்ள வச்சு அழுத்தணும். இயேசு சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், அது என்ன அழுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு அம்மாவுடைய அன்பில் நம்முடைய வலிகள் எல்லாம் அம்மா தாங்கிக்குவாங்க, அப்பா தாங்கிக்குவாங்க. இயேசு அது போல் எல்லாத்தையும் அவர் மேலே தாங்கிக்கிட்டார். இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மரித்தாராம்.
நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை இயேசு வாங்கிக்கிட்டார். அவர் மரித்தார், அவரை கல்லறையில் வச்சாங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்னைக்கு அந்த கல்லறை திறந்திருக்கு, வேணா நீங்க போய் பாருங்க இஸ்ரவேல்ல. சரியா? உயிரோடு கூட எழுந்த அந்த ஆண்டவர் உன் பாவத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு உன்னை புது மனுஷனை மாத்துறாராம். அந்த ஆண்டவர் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் தெரியுமா? அதுதான் இந்த கலர், ஒயிட் கலர். அழகா இருக்குல்ல? இந்த கலர் என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புது அழகான ஒரு வாழ்க்கை, பியூட்டிஃபுல் லைஃப். இந்த லைஃப் உன் கையில் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட். நீ இதுக்கு காசெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வாழ்க்கை உன்கிட்ட வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை உன்னை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. யாரெல்லாம் உண்மையாகவே இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, கழுவுங்க, என்னை புது பிள்ளைய மாத்துங்கன்னு சொல்லி நீ கேட்டேன்னா, நீ இயேசுவை உண்மையாக விசுவாசிச்சு, இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசு உயிரோடு கூட எழுந்தாரு, இன்னைக்கு என் கூடவே இருக்கிறாரு, எனக்கு நல்ல ஞானத்தை தருவாருன்னு சொல்லி நீ நம்பி கேட்டேன்னா உனக்கு இந்த புதிய வாழ்க்கை கிடைக்கும். நீ அவருடைய பிள்ளைய என்னைக்கும் வளரலாம். அருமையான பிள்ளைகளே, இயேசு உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக, உன்னுடைய வாழ்க்கையை அழகாக கட்டி எழுப்புறதுக்காக தான்ப்பா உயிரையே கொடுத்தாரு. இவ்வளோ அன்பானவர்ல, ஸோ நைஸ்ல. சரி, இயேசு இன்னொன்று கூட உனக்கு கொடுத்தாரு. என்ன தெரியுமா? அதெல்லாம் கேட்டால் நீ ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இயேசு என்ன கொடுத்தாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையை அழகாக கட்டி எழுப்புறதுக்காக உனக்கு அவர் கல்வியை கொடுத்திருக்கிறார். எஜுகேஷன் மேக்ஸ் யூ பியூட்டிஃபுல். கல்வி உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கும். சரிங்க, இது இயேசு கொடுத்தாரா எங்க ஸ்கூல் கொடுத்துச்சுதா? ஒரு டவுட் வருது இல்லை? நான் சொல்றேன், அது இயேசு உனக்கு கொடுத்தது. இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நீ பிறந்திருந்தனா நீ படிச்சிருக்க மாட்ட, உனக்கு படிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, நீலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில், நம்ம நாட்டில் 100 வருஷத்துக்கு முன்னால நீ பிறந்திருப்பேன்னா உனக்கு கல்வி கிடையாது. யூ ஷுட் நாட் லேர்ன். இது இந்தியாவில் இருந்தக்கூடிய சோஷியல் செட்டப். 100 வருஷத்துக்கு முன்னால இல்லை, 2000 வருஷமா நமக்கு கல்வியெல்லாம் கிடைக்கல. நீ ஒருவேளை யோசிக்கலாம், எங்கள் தாத்தா வந்து அன்எஜுகேட்டட், எங்கள் பாட்டி அன்எஜுகேட்டட். ஏன்னா அவங்களுக்கு கல்வி கிடைக்கல. ஜீசஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க? கோ டு இந்தியா, டீச் தம், கிவ் தம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க மிஷினரிஸ் எல்லாம் கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாங்க. சொந்த பணத்தை செலவழித்து உனக்காக ஸ்கூல்ஸ் கட்டினாங்க. இன்னைக்கு நீ கல்வியை என்ஜாய் பண்ணுறன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீசஸ். ஏன் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? He wants to beautify you. இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, உலகத்தில் நிறைய பேர் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்தியாவில். சரியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது இயேசு கொடுத்த, சாரி அந்த வார்த்தை யூஸ் பண்ண மன்னிச்சுக்கோ, அது இயேசு கொடுத்த பிச்சை, அது அவருடைய கிஃப்ட். வாங்கிக்க. இயேசு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பாங்க. யுவர் லைஃப் இஸ் அ கிஃப்ட். பிரியமானவர்களே, சபையோரே, இந்த பேரபிள் சொல்லுகிறது, இந்த ஓமை சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்ல, அழகா கட்டுங்க, நேர்த்தியா கட்டுங்க. உலகம் உங்களை பார்த்து வியக்க வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும், உங்களை புகழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற வேண்டும். வாழ்க்கையை நீங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அதுக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையை வைத்து வாழ்க்கையை கட்டுங்கள். இது உங்க வாழ்க்கையை அழகா மாற்றும். அந்த வல்லம் அந்த வார்த்தைக்கு இருக்கு. சரியா? இப்போ முதல் குறிப்பை நான் முடிச்சிட்டேன். யூ மஸ்ட் பில்ட் யுவர் லைஃப். எஜுகேஷன் வில் பில்ட் யுவர் லைஃப் வெல். ஓகே, நான் பார்த்துருக்குறேன். அன்னைக்கு ஒரு முறை ஒரு டிவியில் ஒரு பெண் ஒருத்தி பேட்டி கொடுக்குறத பார்த்தேன். பாவம், அந்த பிள்ளை 12ஆம் கிளாஸ் படித்த பிள்ளை. அவளுக்கு மேற்கொண்டு படிக்க முடியல. அவளுடைய அப்பியரன்ஸை பார்த்தேன் நான். அவளுடைய ட்ரெஸ், அவளுடைய அப்பியரன்ஸ், ஃபேஸ் எல்லாம் நான் பார்த்தேன். பாவமாக இருந்துச்சு. சரியாக சாப்பிடல போல இருக்கு. ட்ரெஸ் கூட அவளுக்கு நல்லா இல்லை. அவள் சொல்கிறா, எனக்கு மெடிசின் படிக்கணும்னு ஆசை, வசதி இல்லை. அவள் பேட்டி கொடுத்ததை பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க பணம் அனுப்பி அவளை வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்க. அவள் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சு டாக்டராக பார்க்கும்போது அவளை பார்த்தா வேற மாதிரி இருக்கிறா. அவளுடைய ஃபேஸே மாறிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கா, பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸிங், பேச்சு, லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன், எஜுகேஷன் ஒருத்தருக்கு வந்து அவங்க வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறுது தெரியுமா? நம்ம நாட்டில் நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னல, அப்போ இருந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கொடுத்த எஜுகேஷன் வந்த பிறகு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கு. உங்கள் வாழ்க்கை மாறணும், வாழ்க்கை மாறணும். மாற்று. லேர்ன் த எஜுகேஷன். பாடத்தை படிங்க.
படிப்பு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மனசு மாறும், உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எஜுகேஷன் வில் மேக் யூ டு திங்க். யோசிக்க வைக்குதா அல்லது யோசிக்கவே இல்லையா? நீ யோசிக்கணும், அடடா நம்ம இப்படி ட்ரெஸ்ஸு போடுறது சரியா? எஜுகேஷன் வில் மேக் யூ டு திங்க். திங்க் பண்ணுங்க, வாழ்க்கையை அழகாக மாற்றுங்க. சரியா? சரி, முதல் குறிப்பை நான் முடிச்சேன். இப்போ ரெண்டாவது குறிப்புக்கு போக போகிறேன். ரெண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? வீடு 2 பேரும் கட்டி முடிச்சிட்டாங்கல்ல, அடுத்து என்ன வந்துச்சு? கரெக்டாக சொல்லிட்டீங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டில் மோதிச்சுது. ஐயோ, அழகாக கட்டி வச்சிருந்த வீடு என்னாச்சு? கடற்கரைக்கு நீங்களாம் போறீங்க, போயிருக்கிறீங்களா? கடற்கரை பார்த்துருக்கிறீங்களா? எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்கா, பம்பாயில் இருக்கா? கடற்கரையில் தான் நீங்களாம் வாழ்கிறீங்க இல்லையா? சரி, அழகான கடற்கரைக்கு போயிட்டு அழகாக ஒரு வீடு கட்டுறீங்க. அப்படியே கடல் தண்ணி வந்து அதை அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? கோபமாக இருக்கும்ல? நீங்கள் கட்டி வைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை அடிப்பதற்காக, உடைப்பதற்காக போராட்டங்கள், துன்பங்கள் வரும். யோசிக்கலாம், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லைன்னு யாரு சொன்னா? கஷ்டம் இருக்கு. ஆனா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை என்றால் உன்னுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்கும். உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டது என்றால் அதை ஒருவராலும் உடைக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இயேசுவிலே கட்டப்பட்டது என்றால் என்ன துன்பம் வந்தாலும் உடையாது. என்னுடைய வாழ்க்கையில இயேசு இருந்தார் என்றால், இயேசுவை யாரெல்லாம் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசு என் வாழ்க்கையில இருந்தார்னா எந்த துன்பம் வந்தாலும் என்ன உடைக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இயேசுவை யாராலையும் உடைக்க முடியாது. ஆமென். அவர் என் கூட இருக்கிறாருங்க. அவர் என்ன அப்படி சூழ்ந்து நிற்பார். போராட்டங்கள் வரும், ஆனால் அதனால் மேற்கொள்ள முடியாது. ஒரு 4 பேர் 3 பேர் இருந்தாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சரியா? இதெல்லாம் உள்ள சரித்திரம்ப்பா, இது வரலாறு, கட்டுக்கதை கிடையாது. கட்டுக்கதை கிடையாது, வரலாறு. இந்த புக்கில் எழுதி வச்சிருக்கிறது எல்லாம் வரலாறு. இது வரலாறு. வரலாறுனா தெரியும் உங்களுக்கு, சம்பவங்கள். சார், வரலாறு என்ன சொல்லுது? ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். அந்த 3 பேருக்கும் கட்டளை என்னன்னா, ஒரு பெரிய சிலை, ராஜா அவருடைய சிலையை செஞ்சு வச்சிருக்க, ராஜாவுடைய சிலை இருக்கு, அதை கும்பிடணும், வணங்கணும். 3 பேரும் முடியாதுன்ட்டாங்க. இயேசுவை தவிர வேற யாரையும் நாங்கள் கீழே விழுந்தெல்லாம் வணங்க மாட்டோம். ராஜாவுடைய சிலையை நாங்கள் எதுக்கு வணங்கணும்னாங்க. நீங்கள் வணங்கவில்லை என்றால் உங்களை பிடிச்சி நாங்கள் ஃபயரில் போட்டுருவோம். நாங்கள் ஆபத்து தானே, பிரச்சனை தானே. ஐயோ, பிரச்சனை வந்துருச்சே, நாசமாக்க போகுதே, பிடிச்சி போட்டாங்க உள்ள. ஆனால் அந்த தீ அவங்கள ஒன்றுமே பண்ணலை. வரலாறு நான் சொல்லுகிறேன், அங்கே உள்ள இயேசு இருந்தார் 4வது ஆளா. நீங்கள் படித்து பாருங்களேன். இந்த புக்கு வாங்கி படிங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த புத்தகத்தை படிங்க. நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, அது கிறிஸ்டியன்ஸ் புக்கு படிக்கக்கூடாது, யார் சொன்னா? படிங்க, வாய்ப்பு கிடைச்சா வாங்கி படிங்க. இந்த புத்தகம் உங்களை உற்சாகப்படுத்தும். உங்களுடைய வேதனைகளை எல்லாம், கவலையெல்லாம் மாற்றணுமா, அதுக்கு இந்த புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு மாற்றிச்சுங்க. வாங்கி படிச்சு பாருங்க. இங்கே நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இதுதான். பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையிலே வரும், அவற்றை உங்களால் மேற்கொள்ள முடியும். யாருடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரோ அந்த வாழ்க்கை உறுதியா நிற்கும், உடைக்க முடியாது. பாறையில் கட்டின வீடு மாதிரி. 2வது, யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லையோ அவங்கள பிரச்சனை ஈஸியா அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை வரும், நீங்க பயப்பட மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருப்பார் என்றால் துன்பத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த திராணியை, அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரி, இந்த படிக்கிற பாடம் பிள்ளைகளுக்கெல்லாம் இதுல இருந்து ஒரு சத்தியத்தை நான் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? மேக்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய பாறாங்கல்ல மாதிரி தானே. ஆமா தானே? அட பேசுங்கப்பா. மேக்ஸ்னாலே ஒரு பெரிய பாறாங்கல் தானே, அதை அசைக்கவே முடியல தானே. மேக்ஸ் பாறாங்கல்ல அல்லது தமிழ் பாறாங்கல்ல? சரிங்களா? என் பிள்ளைங்களாம் அமெரிக்காவில் உள்ள பிள்ளைங்க, அவங்கள எதுக்குங்க தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருக்கீங்க? ஃப்ளைட் எடுத்து அமெரிக்கா அனுப்பி விடுங்க. தமிழ்லாம் ரொம்ப குஷ்டம், கரெக்டா? இங்கிலீஷ்னா தான் கஷ்டம். எனக்கு இங்கிலீஷ்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. நானும் விடுறதில்லை, நீயா நானா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். சரியா? ஆமாம். இங்கிலீஷ் கஷ்டமா?
ஈஸியா? பட் ஃபார் மீ இட் இஸ் வெரி டஃப். வாட் கேன் ஐ டூ? இங்கிலீஷில் 30 எழுத்தா 32 எழுத்தா? 16 யா? என் குழந்தை ரொம்ப அழகாக சொல்கிற பாருங்க. இங்கிலீஷில் எத்தனை லெட்டர்ஸ் மை டியர்? 16 லெட்டர்ஸ். இன்னும் அதுக்குள்ள சிலபஸ் மாற்றிட்டாங்களா? சிலபஸை டக்குன்னு மாற்றிட்டாங்க பாருங்களேன். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தீங்களா, சிலபஸ் அதுக்குள்ள 26 மாற்றிட்டார். அருமையான பிள்ளைகளே, வாழ்க்கையில் நீங்களாம் பரீட்சை எழுதுறீங்க. ஏன் தெரியுமா? ஏன் பரீட்சை எழுதுறீங்கன்னா, இந்த பரீட்சை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when you write an exam, இந்த எக்ஸாமை நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய டோர் திறக்கும். அந்த டோர் வந்து உனக்கு பெரிய பிளஸ்ஸிங்கை கொடுக்கும். +2 நீங்கள் முடிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான காலேஜுக்குள்ளே போவீங்க. இட்ஸ் அ பிளஸ்ஸிங். காலேஜை நீங்கள் பிரேக் பண்ணி காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி சூப்பரான மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஜாபுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு அ பிளஸ்ஸிங். ஒரு ஆசீர்வாதத்திற்குள் செல்வதற்கு ஒரு வழியை உருவாக்கி தருவது உங்கள் பரீட்சை. பிரேக் பண்ணுங்க, கஷ்டம்லாம் கிடையாது. சபை மக்களே, விசுவாசிகளே, இந்த பிள்ளைங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுதலை, நம்மளும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுதுகிறோம். நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்முடைய 10th எக்ஸாம் மாதிரி. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வியாதியும் நம்ம எழுதக்கூடிய +2 மேக்ஸ் எக்ஸாம் மாதிரி. அதை எப்படி நீங்கள் எழுதுறீங்க? நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் நான் அம்பத்தூர்லேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன், சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தேன். இது எனக்கு ஒரு எக்ஸாம். பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்குறார். சரி, டீச்சர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லான விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் சில விஷயங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன் பாரு. அது உனக்கு கடகடக்குன்னு சொல்ல போகிறேன். டைம் ஆயிடுச்சு, நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன் பாஸ்ட். என்ன தெரியுமா சொல்ல போகிறேன்? முதல்ல ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்கள் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். தெரியுமா நீங்கள் யாருன்னு? நீங்கள் யாரு? கேர்ள். ஃபர்ஸ்ட் ஆன்சர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேற யாரு? நீங்கள் கிறிஸ்டின். அதை நான் கேட்கலப்பா. எந்த மாதிரி படித்தா உங்களுக்கு புரியுன்றதும் உனக்கு தெரியணும். உனக்கு எந்த மாதிரி சூழலில் படித்தா பிடிக்கும், ஈஸியாக புரியணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். சிலலாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சத்தம் போட்டு படித்தாதான் எனக்கு புரியும். அப்படியா? அப்போ சத்தம் போட்டு படி. சில சொல்லுவாங்க, இல்லைண்ணே நாங்கள் ரொம்ப குவைட்டாக படித்தாதான் எனக்கு புரியும். அப்போ குவைட்டாக படி. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். சரியா? அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். பலர் அவனை பார்த்து சொல்லியிருப்பாங்க, சரியான முட்டா பையில, உனக்கு படிப்பே வராதரான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாத, நீ பயங்கர புத்திசாலி. என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா இவனுக்கு படிப்பே வராது, இவன் சரியான முட்டா பையன்னு என்னை பார்த்து சொன்னாங்க. நான் அதை நம்பினேன். எனக்கு படிப்பு வராத போல இருக்குன்னு நினச்சேன். எங்கள் அண்ணன் நல்லா படிப்பார், என் தங்கச்சி நல்லா படித்தாங்க. எனக்கு படிப்பே வராது. ஏன்னா எங்கள் டீச்சர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இவன் முட்டாள், இவனுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இவனுக்கு சரியான புத்தியே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் நம்பினேன். ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது அதெல்லாம் பொய்ன்னு. சரியா? இப்போ நான் எம்ஃபில் படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி பண்ண போகிறேன். எம்ஃபில்ல நான் கோல்டு மெடல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். பிஹெச்டி பண்ணணும், எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, நான் விட மாட்டேன், பண்ணிடுவேன். சொல்லுங்களா? ஐ டெல் யூ, யாராவது உன்னை பார்த்து முட்டாள்னு சொன்னாங்கன்னா நம்பாத. உனக்கு மேக்ஸ் வராதரா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாத, உனக்கு வரும். உனக்கு தமிழ் வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாத, நீயே அதை எடுத்துக்க கூடாது. எனக்கு தமிழ் வராது, இல்லை எனக்கெல்லாம் தமிழ் வராது அப்படிலாம் யாராவது சொன்னால் நீ சொல்லக்கூடாது. நீ அதை வாயில அறிக்கை இடக்கூடாது, எனக்கு வரும்னு சொல்லும். என்ன பண்ணணும்? ஐ கேன் டூ. ஜீசஸ் வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஐ கேன் டூ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மேக்ஸ் படிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தமிழ் படிக்க எனக்கு பலன் உண்டு. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சாதிக்க பிறந்தேன், சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லுவேன். டி ஜி 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 ஜி. சாதிக்க பிறந்தேன், சாதிப்பேன், தடைகள் சாதிக்க பிறந்தேன், சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லுவேன்.
சாதிக்க பிறந்தேன் சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லுவேன். பாடுங்க. சாதிக்க பிறந்தேன் சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லு. பாடுங்க. சாதிக்க பிறந்தேன் சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பாடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எனக்கு பலனுண்டு. அவ்வளவுதான். சரியா? இன்னொரு பாடமா? நீங்க சாதிக்க பிறந்தவங்க, உங்களால சாதிக்க முடியும், வராதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இன்னொரு பாடமா? ரெடி? 1 2 3 கோ. சாதிக்க பிறந்தேன் சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லுவேன். சாதிக்க பிறந்தேன் சாதிப்பேன், தடைகள் யாவையும் வெல்லுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். பாடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எனக்கு பலனுண்டு. தேங்க்யூ. பாடிக்கிட்டே இருங்க. சரியா? சரி. உங்களால ஜெயிக்க முடியும். எப்பேர் விதமான கஷ்டமான எக்ஸாம்ஸ் வந்தாலும் உங்களால அதை ஜெயிக்க சொல்லுங்க முடியும். சொல்லுங்க. ஐ கேன் டூ. சொல்லுங்க. ஐ கேன் டூ. ஐ கேன் டூ. சார், இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு திரும்ப வசனத்துக்குள்ள போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்க சில மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். டீச்சர்ஸ் ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சில மெமரி டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே சார், எந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு புரியுங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில மெமரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் எப்பவுமே ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுவேன். 2-3 டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். அதில் நம்பர் 1 என்னன்னா டியூன் டெக்னிக். சரியா? உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் ஒன்று. சரியா? அவங்க பாடத்தில் இருக்கு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள். அதை எப்படி தெரியுமா நான் படிப்பேன்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? இது ஒரு மெமரி டெக்னிக்பா. என் பையன் 10th எழுதும்போது அவன் அந்த இவ்வளோ மாதிரி தான், தமிழே வராது. தமிழ்னாலே தகராறு அவனுக்கு. தமிழை கண்டுபிடிச்சவனை உதைக்கணுங்கிறான். அவனுக்கு எல்லா செயலுக்கும் டியூன் போட்டு கொடுத்துட்டேன். அவன் தான் எல்லா செயலையும் எழுதிட்டு வந்தான். ஓகே, டியூன் போட்டு படிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அந்த மெத்தட்லாம் கிறுக்கி பார்த்து படிக்கணும். கிறுக்கிறது நல்லதுப்பா. அதுக்கு பேர் ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய மெமரியை நீ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய மெமரி டெக்னிக்ஸை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பைக்கில் போகும்போது ஒரு 4 வண்டியுடைய நம்பர்ஸை மைண்டில் கொண்டு போவேன். பைக்ஸ் எல்லாம் போதில்ல, பைக் கார்லாம் போதில்ல, 4 வண்டியுடைய நம்பரை மைண்டில் கொண்டு போய் வீட்டுக்கு போய் சொல்லி பார்ப்பேன் கரெக்டாக இருக்கான்னு. யூ ஆர் டியூனிங் யுவர் மெமரி. மார்க்ஸ் எல்லாம் மெமரியில் தான்ப்பா இருக்கு. சரியா? அதுக்கு பேர் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. நீ கிறுக்கி படிக்கலாம். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன் கேள. ஒன்று டியூன் போட்டு படிக்கிறது, புரிஞ்சு படிக்கிறது. புரிஞ்சு படிக்கிறதுனா அப்படியா? பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லேட்டர், தயவுசெய்து என்னை டிரான்ஸ்லேட் பண்ண அவளை அனுப்பி விடுங்க, சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணுறான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இந்த க்ரீன் எல்லாம், இந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் க்ரீன் கலரில் இருக்கு? அது க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சதுனால க்ரீன் கலரில் இருக்கு. கரெக்டா? அது க்ரீன் கலர், அதனால க்ரீன் கலரில் இருக்கு. கரெக்டா? சொல்லுங்க. அழகா சொல்றீங்க. குளோரோஃபில். நீ யோசிக்கணும், இதெல்லாம் எதுக்கு க்ரீன் கலரில் இருக்கு, இது ஏன் ப்ளூ கலரில் இல்லை? இப்படி நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ படிச்சுட்டேன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டின் உனக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு லெசன் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த லெசனை ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னு யோசிச்சிரு. அதுக்கு ஆன்சர் நீயே கண்டுபிடிச்சிரு. இதுக்கு பேர் புரிஞ்சு படிக்கிறது.
அதெல்லாம் சொல்லலாம் டைம் கிடையாது. ஒரு பைக் ஏன் சுற்றுது, போகுது, உள்ள பிஸ்டன் ஏன் வேலை செய்யுது, யோசிங்க, உங்களுக்கு கிடச்சிடும். ஏன் இந்த சேட்டலைட் நேராக மேலே கொண்டு, சேட்டலைட்டில் என்ன இருக்குது? இந்த ஃபோனில் உங்களுக்கு கால் பண்ணால் கால் நேரடியாக வராது, மேலே போயிட்டு தான் வரும். ஏன் அப்படி செய்யுது? யோசிங்க. எப்படி கேபிளே இல்லாமல் அந்த லைன் போகுது? யோசிங்க. அதில் விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சு படிங்க. இது எல்லாமே மெமரி டெக்னிக்ஸ். சரியா? 2 விஷயத்த சொல்லிட்டு நான் திரும்ப செய்திக்குள்ளே போகிறேன். இந்த மீன் வெட்டுற கடைக்கு போனேன். மீன் வெட்டுற கடைக்கு போனால் ஒருத்தர் மீன் வாங்கிட்டு வர்றாரு. இந்த மீனை கழுவி விடுறவங்கெல்லாம் நிறைய கத்தி 20 கத்தி வச்சுருக்காங்க. எதுக்குங்க 20 கத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னா, மீன் வாங்கிட்டு வர்றாங்கல்ல, அது என்ன மீன் சார்? அந்த மீனா? அதுக்கு ஒரு கத்தி எடுக்கிறாரு. இன்னொருத்தர் வேற மீன் வாங்கிட்டு வர்றாரு. என்ன மீன் சார்? அதுக்கு வேற கத்தி எடுக்கிறாரு. அந்த வேற கத்தி எடுத்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறாரு. அந்த கத்தியை வச்சுட்டு அடுத்த கத்தி எடுக்கிறாரு, அதை யூஸ் பண்ணுறாரு. அந்த கத்தியை வச்சு திரும்ப வேற கத்தி எடுக்கிறாரு. ஒரே மீனுக்கு 3 கத்தி யூஸ் பண்ணார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன தெரியுமா? நீ மேக்ஸ் அப்ளை பண்ணோன்னா 3 ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒரு கத்தி, ஒவ்வொரு டூல். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்குல்ல? கடினமான எதையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். டீச்சர்ஸை ஏமாத்த கற்றுக்க. அவங்க சொன்னாங்களே, டீச்சரை ஈஸியாக ஏமாத்திடலாம். எப்படி தெரியுமா? உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அவங்க ஏமாந்துருவாங்க. இதில் நல்லா படிக்கிற பிள்ளை போல இருக்குன்னு நினச்சிருவாங்க. நீங்கள் அழகாக கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா அவங்க ஏமாந்துருவாங்க. நீ ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை போல இருக்குன்னு நினச்சிருவாங்க. அவங்க சொன்னாங்க, டீச்சர்ஸ்க்கு அட்ராக்ஷன் கொடுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு பேப்பரை திருத்த ஆசையாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் அதை ஏமாத்துங்கன்றவங்கள தான் உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறேன். சொல்லுங்களேன், உன்னால் எந்த கடினமான காரியங்களையும் உன்னால் ஜெயிக்க முடியும். பாறை அப்படின்னு நினச்சிடாது. பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், உன் மேலே மோதும். இன்னைக்கு மட்டும் நீங்கள் பரிசு எழுதலை, வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க. வீட்டில் அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, அப்பா வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, நல்லா ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்கிக்கிறீங்க, பைக்கில் போகிறீங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க மேக்ஸ் தான் கஷ்டம்னு. மேக்ஸ் கஷ்டமே இல்லை. காலையில் அந்த இட்லி சமைச்சு கொடுக்குறதுக்கு உங்கள் அப்பா சம்பாதிச்சுட்டு வர்றாங்கல்ல, அதுதான் கஷ்டம். அந்த இட்லியை சமைச்சு கொடுக்குறாங்கல்ல அம்மா, அதுதான் கஷ்டம். மேக்ஸ் எல்லாம் கஷ்டம் கிடையாது. நீங்கள் மோதி பாருங்க, எல்லாத்தையும் ஈஸியாக கத்தர் மாற்றி தருவார். எல்லாத்தையும் மீறி டீச்சர் அழகாக சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசு எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். எந்த எக்ஸாம்ஸையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளணும். கஷ்டமான எக்ஸாம்ஸையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம். நான் எழுதுறேன்டா, நான் ஜெயிக்கிறேன்டா. மேக்ஸா நானான்னு நீங்கள் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு சயின்ஸா நானான்னு நான் பார்த்துடுறேன், நான் எக்ஸாமில் ஜெயிக்கிறேன் பார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வாழ்க்கையில் பெரிய பெரிய போராட்டங்கள் வரும், எல்லாத்தையும் ஜெயிக்கிறது உனக்கு உதவி செய்யும். வாழ்க்கையை நீ கட்டிக்கிட்டு இருக்கிற 10th +2 வாழ்க்கை முடிய போகிறதில்ல, இதுதான் உனக்கு பிகினிங். வாழ்க்கை அழகாக நீ உருவாக்கிக்கிட்டு இருக்கிற. நீ பாறையில் உருவாக்குறியா அல்லது மண்ணில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறியா? இயேசு உனக்கு உதவி செய்வார். 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, வாழ்க்கையை கட்டுறது இயேசு உனக்கு உதவி செய்வார். நீ வாழ்க்கையை கட்டிகிட்டு இருக்கிற. பிரியமானவர்களை, நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். 2வது சொன்னேன், எந்த போராட்டங்களையும் எதிர்கொள்ள நீ பழகணும், அதை அடித்து உடைக்கணும், போராட்டங்களை எளிதாக மாற்றணும். 3வது இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். சரியா? இந்த பகுதியில் நீ பார்த்தன்னா 25வது வசனத்தில் இல்லை 24வது வசனத்தில், ஆகியால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். சொல்லுங்களே, நான் முடிச்சிட்டேன், நல்லா கவனிங்க. புத்தியுள்ள மனுஷன் யாரு? யாரு யாரு? ஏன்? பாறையில் வீடு இருந்துச்சுன்னா மழை அடித்தாலும் ஒன்றும் செய்யாது இல்லை. மண்ணில் வீடு இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடஞ்சி போயிடுவாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. சரி, ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னுடைய வார்த்தை தான் பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுடைய வார்த்தையை பின்பற்றுவது கஷ்டம். பாறையில் கடக்கால் தோன்றது ஈஸியா? கஷ்டம் இல்லை, ரொம்ப ஹார்ட் இல்லை, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குமே. இயேசுடைய வார்த்தை ரொம்ப கஷ்டம். அவர் சொல்றாரு, பொய் சொல்லாதங்கிறாரு, மன்னிச்சிருங்கிறாரு, விட்டு கொடுங்கிறாரு, எல்லாரையும் நீ நேசிங்கிறாரு. கஷ்டமா இருக்கும்ல?
கஷ்டம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லுகிறார், நீ காணிக்கையை கொண்டு வந்தா வேணான்றாரு. முதல்ல உன் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு வா, அப்புறம் காணிக்கை வாங்கிக்கிறேங்கிறார். சகோதரனோட ஒப்புரவாயிட்டு வா, உன் பெற்றோரோட ஒப்புரவாயிட்டு வா, மனைவியோட ஒப்புரவாயிட்டு வா, கணவனோட ஒப்புரவாயிட்டு வா, உன் சொந்த பிள்ளைகளோட ஒப்புரவாயிட்டு வா, அப்பதான் உன் காணிக்கை ஏற்றுப்பேங்கிறாரு. கஷ்டம் இல்லை? பெண்ணோட விபச்சாரம், அவர் சொல்றாரு பார்த்தாலே விபச்சாரங்கிறார், எச்சரிக்கையா இருங்கிறார். ரொம்ப டஃப் இல்லை? அதுதான் பாறை மேல வீடு கட்டுறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் மிகவும் கடினமானது. ஆனா அதை நீங்க பிடிச்சிக்கிட்டு வாழும்போது வாழ்க்கை உறுதியா நிற்கும். எந்த சோதனையும் நீங்க எதிர்கொள்ள உங்களால் முடியும். எந்த போராட்டங்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்க உங்களால் முடியும். வாழ்க்கை அழகா கட்டுங்க, அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட போவதில்லை. நாம் பரலோகத்திலே வாழ வேண்டியவர்கள். இங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு அங்கே போகவில்லை என்றால் கடினமான அந்த கசப்பு மருந்து சாப்பிடுங்க. குழந்தைங்களே, டீச்சர் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? காலையில் அம்மா சொல்றாங்க ஏஞ்சி படுறான்னா கஷ்டமா இருக்குல்ல? ராத்திரி 10 மணி அம்மா சொல்றாங்க டேய் படுறா அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா பச்சையம் படுத்து தூங்கிட்டான். ஏன்டா தூங்குறேன், நீங்க தானே படிக்க சொன்னீங்கன்னா. படுறான்னா அவன் படுத்து தூங்குறதுன்னு நினச்சிட்டான் போல இருக்கு. கஷ்டமா இருக்குல்ல படிக்கிறது? டீச்சர் சொல்ற ஆலோசனைகள்லாம் கஷ்டமா இருக்குல்ல? அதை நீ கேட்கணும். முன்னாலெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது டீச்சர்ஸ் எங்களை அடித்தாங்க. டீச்சர்ஸ் பார்த்தா எங்களுக்கு பயம் வரும். இப்போல்லாம் டீச்சர்ஸ்லாம் அடிக்கவே முடியாது, யாராலையும் ஆலோசனை சொல்லக்கூட முடியல. ஏன்னா டீச்சர்ஸ் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அப்படி காலம் மாறிடுச்சு. அதனால தான் டீச்சர்ஸ் அடித்தாங்க, இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம். டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டாலும் உங்களுக்கு பிடிக்கல, நேராக அம்மா அப்பாவிட்டே சொல்லிடுறீங்களே, அல்லது அப்பா அம்மா பேசினா உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கணும். கஷ்டமான ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கணும். கடினமான பயிற்சிகளை நீங்கள் ஏற்றுக்கணும். சரியா? அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். பெற்றோர் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகள் கடினமாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 மணிக்கு எந்திரிச்சு படியும்பாங்க, கஷ்டமாக தான் இருக்கு, ஏற்றுக்க. படிக்க வேண்டிய நேரத்தில் சுத்தாதராம்பாங்க, உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏற்றுக்க. எக்ஸாம் நேரத்தில் கண்டதையும் சாப்பிடாதே, உனக்கு சுகவீனம் வந்துடும், நல்லா சிம்பிளாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்கும், ஏற்றுக்க. எக்ஸாம் நேரத்தில் ஃபோனை வச்சு நோண்டாதன்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்க. ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போய்கிட்டே இருக்கு, டைம் போகிறதே தெரியல. இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்கறது. இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏற்றுக்க. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் பின்பற்ற வந்தாங்க, ஆசாசையாக வந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இயேசுவை பெற்ற முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாருங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் பிசாசு பிடிச்சிட்டு போயிட்டான். ஜாலியாக வாழ்கிறவங்க தான் மண்ணில் வீடு கட்டுறவங்க. நாங்கள் ஜாலியாக வாழுவோம் அப்படின்னு வாழ்வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த உலகத்துக்கு வருவார். சரியா? அதன் பேர் கர்த்தருடைய நாள். அதுதான் உண்மையாகவே பெருமழை. அப்போ என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை உறுதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கும், நான் இயேசுவோடு கூட போவேன். என் வாழ்க்கை அப்போ உடஞ்சி போச்சுன்னா என்னை பிடிச்சி நரகத்துக்கு பிசாசு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். உன் வாழ்க்கையை அழகாக கட்டு. யூ பில்ட் யுவர் லைஃப். நல்லா படி, கஷ்டமான உபதேசத்தை ஏற்றுக்க. கடைசியாக ஒன்று நான் சொல்லி முடிக்க போகிறேன். வீடு கட்ட வந்தவங்க 2 இடம் முன்னால் இருக்குது. ஒன்று மண், இன்னொன்று பாறை. அந்த புத்தி உள்ளவன் எதை சூஸ் பண்ணா? எதை? புத்தி இல்லாதவன். நீங்கள் புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா? அப்போ கடினம்னு அதை சூஸ் பண்ண. நீ புத்திசாலி அப்படின்னா கடினமானதை நீ சூஸ் பண்ணணும். கடினமான பாடத்தை எடுத்து அதை லகுவா மாத்து. கடினமான பெற்றோருடைய ஆலோசனையை கேட்டுக்க. கடினமான ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டுக்க. அவங்களுக்கு எதிர்த்து நிற்காத. அப்படின்னா நீ புத்திசாலின்னு அர்த்தம். வாழ்க்கை இயேசு கட்டுவார். சொல்லுங்களேன், நான் முடிச்சிட்டேன். ஜீசஸ் இஸ் so loving. உன்னை நேசிக்கிறார். உங்க பெற்றோரை நேசிக்கிறார் தெரியுமா? உங்க பெற்றோர் எந்த அளவுக்கு கண்ணீரோடு அவனை படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? உங்க பெற்றோருடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார். உங்க பெற்றோருடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார். உங்க அம்மா எவ்வளவு சிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அவங்க சிக்னஸ்ல இயேசு உதவி செய்கிறார். இயேசு ரொம்ப நல்லவரா, டேஸ்ட் பண்ணி பாரு. உன் வாழ்க்கையை அவர் கட்டிட்டு இருக்கிறார். வாழ்க்கை 12th முடியல, இனிமேல் தான் நீ வாழவே ஆரம்பிக்கிற. உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லு. இந்த சபையில் வச்சு, இந்த சர்ச்சில் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. இயேசு அவங்களுக்கு சுகம் தருவார், உனக்கு மார்க் தருவார். அது அவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். உங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலையை தருவார்,
நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள கூட இயேசு நேசிக்கிறார். அவங்க வாழ்க்கையை இயேசு மாற்றுவார். அவங்க வாழ்க்கையை அழகாக கட்டுவார். யோசிச்சு பாருங்க, கண்ணாடி முன்னால் நின்று உன் முகத்தை பாரு. நீ இதே மாதிரி தான் வாழ போறியா, அல்லது சூப்பராக வாழ போறியா? ஒரு பைலட் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு IAS ஆஃபீஸர் மாதிரி சூப்பராக நீ வாழ போறியா, அல்லது இதே மாதிரி வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடிக்க போறியா? வாழ்க்கை அழகாக இருக்கணும்னு இயேசு விரும்புகிறாரு. நீ விரும்புறியா? பிரியமானவர்களே, நாமெல்லாம் விசுவாசிகள், நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பணும்னு சொல்லி நினைக்கிறார். கடினமான உபதேசத்துக்கு நம்முடைய செவிகளை சாய்ப்போம். கர்த்தர் நம்மை கடிந்து கொண்டார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வோம். போதகர் கடிந்து கொண்டார் என்றால் ஏற்றுக்கொள்வோம். சபையிலே கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். அது கர்த்தருடைய வார்த்தை. கடினமாக தெரியும், ஆனால் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். கர்த்தருடைய நாளிலே நாம் மகிமையாக வாழ்வோம். உலகத்திற்கு மகிமையாக சாட்சியாக வாழ்வோம். தேவையா? அவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்ண மூடுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. எல்லாரும் கண்ண மூடுங்க. சொல்லுங்களே, இப்போ நான் பார்த்து கேட்க போறேன். நான் கடினமான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுவேன். இயேசுவிடம் ஆலோசனை கேட்பேன். இயேசுடைய ஆலோசனையின்படி நான் நடப்பேன். நான் நல்லா வாழணும், என் வாழ்க்கையை இயேசு கட்டணும்ன்ற நான் ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறியா? யாருக்கெல்லாம் இயேசு ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற, யாரெல்லாம் வாழ்க்கை அழகா இருக்கணும்னு நினைக்கிற, அவங்க மட்டும் இடத்துல எந்திரிச்சு நிற்பியா? உனக்காக நான் ப்ரேயர் பண்ண போறேன். என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும், நான் கடினமான ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கிறேன், நான் கடினமா படிச்சு நான் பாஸ் பண்ணணும், என் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்க போது இயேசுடைய பலனை வச்சு நான் கடினமானதெல்லாம் ஒட்டைப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்றவங்க மட்டும் இடத்துல இருந்துச்சு. நல்ல இயேசு உன்னை தொடுகிறார். எல்லாம் கண்ண முடிக்கோங்க, எல்லாம் கண்ண முடிக்கோங்க. இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை தான், அதுல எல்லாமே இருக்கு. இயேசுவே, ஒரே ஒரு வார்த்தை தான், அதுல எல்லாமே இருக்கு. அது பெயர் அல்ல, அது வெற்றியின் வார்த்தை. அது பெயர் அல்ல, உறுதியின் வார்த்தை. இயேசுவே, அது ஞானத்தின் வார்த்தை. ஞானம் உள்ள பிள்ளையாருடா. உன்னை அழிக்கிறதுக்கு பிசாசு என்னென்ன செய்யறான் தெரியுமா? நீ வளரக்கூடாது, நீ ஜெயிக்கவே கூடாது, நீ 10th தோத்துறணும், நீ +2 தோத்துறணும், வாழ்க்கையை நாசமாக்கணும். பிசாசு என்னென்ன செய்யறான் உனக்கு தெரியுமா? சினிமாவை கொண்டு வர்றான், சினிமா நடிகர்களை கொண்டு வர்றான், இன்டர்நெட்டை கொண்டு வர்றான், போனை கொண்டு வர்றான், ரீல்ஸ் கொண்டு வர்றான், எல்லாத்தையும் கொண்டு வருவான். உஷாராரு. நீ ஞானி, அதுக்கு பின்னால போயிடாத, உன் வாழ்க்கை நாசமாயிரும். கேர்ள்ஸை கொண்டு வருவான், பாய்ஸை கொண்டு வருவான், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். உஷாராயிரு. நீ புத்திசாலி. கடினமான மாத்திரையை எடுத்துக்க, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்க. ஆண்டவர் நோ சொன்ன உடனே திரும்பிரு. வாழ்க்கையில ஜெயம் வரும். மார்க் அப்படியே வந்து கொட்டோண்டா. நீ படிக்க உட்கார்றியா, போர் அடிக்கும், தூக்கம் வரும், ஒரே ஒரு ஜெபம், இயேசுவே, அவ்வளவுதான். அது கொட்டம் பாரு, அது மேஜிக் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு படிக்க வராதுன்னு சொன்னாங்க, நான் முட்டாள்னு சொன்னாங்க, எனக்கு எதுவுமே வராதுன்னாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஃபில்ல கோல்டு மெடல். நான் உனக்கு வரும், கர்த்தர் உலகம் ஃபுல்லாக கொண்டு போவார். இங்கிலீஷே வராது வாழ்க்கையிலன்னு நினச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறார். இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். எதுவுமே வராதுன்னு சொல்லாத. இயேசுவால் எல்லாம் கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, உனக்கு உண்டு. கடினமானவர்களை உடைத்து தருவார் கர்த்தர். பாறையில வீட்டை கட்டு, மண்ணில் கட்டிராத. உன் வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அதை இயேசு மதிக்கிறார், உலகம் மதிக்காது. இயேசு உன்னுடைய வாழ்க்கையை மதிக்கிறார். உன்னை மலை மேல கட்டி வச்சு அழகு பார்க்கிறார், மண்ணில் அல்ல. உன்னை மலை மேல கட்டி வச்சு அழகு பார்ப்பார். என்ன போராட்டம் வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. இயேசுவில் உன் வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை கட்டி வச்சிருக்க. வசனத்தை வாசி, வேத வசனத்தை வாசி. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி சொல்லி கேளு. ஜீசஸ் இப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா, எனக்கு செய்யுங்கன்னு கேளு, அவர் செய்வார். He is a God who gives. He loves you so much. உன்னை ரொம்ப நேசிக்கிறார். செபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்க பிள்ளைங்களாம் எழும்பி நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில பரீட்சை எழுத போறாங்க. எங்க சபையார் நாங்கள் வாழ்க்கையில பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வெற்றி வேணும் சுவாமி. கடினமான எதையுமே நாங்கள் உடைத்தறிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை நேசிக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை கட்டுவதற்கு கர்த்தாவே நீர் ஜீவனை கொடுத்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைங்க எல்லாம் இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாறட்டும். எங்க பிள்ளைங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறட்டும். எங்க பிள்ளைகள் எல்லாம் ஞானவான்களாக மாறட்டும்.
எங்க பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே மலை மேல் கட்டின வீடுகளாக ஜொலிக்கட்டும் அப்பா. காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் எங்க பிள்ளைங்க வாழ்க்கை நிலைச்சு நிக்கணும். பிள்ளைகளுக்கு மார்க் அள்ளி தாங்கப்பா. நீங்க கிள்ளி தர்ற ஆண்டவர், அள்ளி தர்ற ஆண்டவர். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஞானத்தை தாங்க, நான் தருவேன்னு சொன்னீங்க. லார்ட், யூ ஹேவ் said that I will give you wisdom. எங்க பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த நேரத்தில் சபையில நிக்கிறாங்க கர்த்தாவே, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் என் செவிகள் திறந்தவைகள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்க பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு அறிவை தாங்க ஆண்டவரே. மெமரி சக்தியை தாங்க சுவாமி. கடினமான பாடத்தை உடைத்து எறிய அவர்களுக்கு உதவி செய்யும். தாங்க யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதி, சபையை ஆசீர்வதிங்க. எங்க வாழ்க்கையில நாங்க எக்ஸாம் எழுதணும், நாங்க பாஸ் பண்ணணும், எல்லாவற்றிலும் நாங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். எங்களுடைய உறுதித்தன்மையை கர்த்தாவே காத்துக்கொள்வீராக. அருமையான சபை அங்கத்தினர்கள், போதகர் குடும்பம், சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் மீதும் கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.